Hello guys, welcome back to Studio of Majesty. இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஃபார்முலா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் guys. நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு 10 ஃபார்முலாஸை பார்த்து முடிச்சுடுவோம் guys. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எப்படி பார்ப்போம்னு சொன்னால் guys, சம் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். சம்மின்னு சொன்னால் guys, ஒரு டேவோடைய முழு டோட்டல் அப்படியே ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் சம்மின்னு அடிச்சுக்கோங்க. ஜின்னு சொன்னால் guys, இந்த கொலம் ஜியில் ரோ 3 column G row 3 அதுதான் G3 ன்னு சொல்கிறேன் guys. அப்படின்னா அந்த செல்லை இருக்கிறத நாங்கள் கால்குலேட் பண்ண போகிறோன்னு சொல்லி G3லேருந்து G5 மட்டும் கால்குலேட் பண்ணேன்னு சொன்னால் 28,000 வருது guys. அடுத்து வந்து எடிஷன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி பார்ப்போம். G3 ப்ளஸ் அப்புறம் G4 அப்புறம் மறுபடியும் ப்ளஸ்ஸை கொடுத்து கொள்ளணும். அப்புறம் G5 கொடுத்துட்டு அட்ரஸ்க்குனா அதுவும் 28,000 தான் வரும். எடிஷன் பண்ணாலும் சம் பண்ணாலும். அடுத்து வந்து என்னதுன்னு சொன்னால் மல்டிபிள் எப்படி காமென்னு சொன்னால் guys, ஈக்குவல் எல்லாம் ஃபார்முலா அடிக்க போகலையும் நீங்கள் ஈக்குவல் கிளிக் பண்ணி கொள்ளணும். ஈக்குவல் இப்போ நான் 28,000 கொடுத்தாச்சு. 28,000 இன்ட்டு 2 அப்போ 56,000 மல்டிபிள் ஆகுது. 28,001 சொன்னால் 28,000 வருது. மல்டிப்ளிகேஷன் தெரியுமா இருக்கும் காய்ஸுக்கு, அதுதான் அப்படி தான் மல்டிப்ளிகேஷனில் தான் ஒர்க் ஆகும் அது. ஓகே, அப்போ நான் 4வது இதுக்கு போவோம். 4வது நான் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் காய்ஸ், டிவிஷன் கண்ட்ரோல் இசட்னு வச்சுக்கோங்க காய்ஸ். கண்ட்ரோல் இசட்னு வச்சுக்கினா அண்டு ஆகிடும். டிவிஷன் டிவைட் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ஈக்குவலாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த 28,000 எவ்வளோ ஆள் டிவைட் பண்ணணுன்றது தான் நீங்கள் செய்யணும். எனக்கு இப்போ நான் அந்த 28,000 வந்து 2 டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு 14,000 வருது. அது 3 டிவைட் பண்ணேன்னு சொன்னால் 9,933 வருது. 4 டிவைட் பண்ணேன்னு சொன்னால் 7,000 வருது. ஓகே, 4வதையும் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் 5வது என்னன்னு சொல்லி பார்ப்போம் guys. 5வது நாங்கள் பார்க்க போகுது சப்ராக்ட் எப்படி பண்ணுறேன்னு சொல்லலாம். ஈக்குவல் போட்டுட்டு எந்த செல் அப்படின்னா G6 அப்புறம் G6 G7 ஈக்குவல் பண்ணால் 0. இந்த 28,000 சப்ராக்ட் பண்ணால் 0 தான் guys வரும். ஸோ எனக்கு 0 காட்டுது. சப்ராக்டில் வந்து guys, இப்போ உங்களுக்கு G6ல் இருக்கிறத மெனுவில் கவுண்ட் நம்பர் 200 கழிக்கணும், 2000 கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கலும். அப்படின்னா G6ன்னு போட்டாச்சு. அதுக்கு போகிறோம் -600 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டு என்ட்ரா கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீ எவ்வளோ கழிக்கொண்டுட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ தான் உங்களுக்கு கழிச்சிக்கொள்ள இலவாகும் guys. ஸோ வாங்க நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நம்பர்ஸை போட்டுக்கொள்ள, இல்லாட்டி கவுண்டிங் மிஸ் ஆகுது. 1 2 3 4 5. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 6வது தான் பார்க்க போகிறோம். 6வது என்னன்னு சொன்னால் மின் ஈக்குவலில் போட்டுக்கோங்க. மின் என்ட்ரு பண்ணுங்கள். மின்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது எப்படி போகிறேன்னு சொன்னால் அந்த G3லேருந்து G5 மட்டும் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் 8,000 தான் மினிமம்னு சொன்னால் guys, குறைஞ்ச அளவு வந்து அது 3லேயுமே 8,000 தான் குறைஞ்ச அளவாக ஈக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் மின். ஸோ இப்போ 7 மேக்ஸ் பார்க்குவோம். மேக்ஸ்ன்னு சொன்னால் guys, அதே மாதிரி தான் ஈக்குவல் போட்டு மேக்ஸ்ன்னு போட்டு கிளிக் பண்ணிக்கொள்வோம். மேலே அரோக்கி என்எஸ்க்கு மேலேக்கு போயிலும் அந்த 3 செலக்ட் பண்ணிக்கொள்கிறோம். ஷிஃப்ட் என்எஸ்க்கு கொண்டு 8,000லேருந்து டவுனுக்கு வந்தால் 3 செலக்ட் ஆகும் guys. இப்போ பார்த்தோம்னா 12,000 அப்படின்னா இந்த 8,000 12,000 8,000. இப்போ அதில் 12,000 தான் மேக்ஸிமம் அமௌண்ட் பிக் ஆகிக்குது guys. அதை தான் இந்த மேக்ஸின் ஆப்ஷனில் காட்டுக்குது guys. 8வது என்ன பார்ப்போம்னு சொன்னால் guys, நாங்கள் பார்ப்போம் ரைட் அண்ட் லெஃப்ட்ன்னு சொல்கிறத பார்ப்போம். ரைட் எப்படி பார்க்குறது, லெஃப்ட் எப்படி ஃபார்முலா ஒர்க் ஆகும்ன்றதை நாங்கள் பார்ப்போம் guys. 8வது ரைட், 9வது லெஃப்ட். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்ன்றது guys எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால், ஒரு செல்லில்
உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்துல் ரஹீமின் டிக்குதுன்னு சொன்னால் அந்த அப்துல்ல வேறையா ரஹீமை வேறையா எடுக்கிறதுக்கு எனக்கு அது யூஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி என்ன ஒரு நம்பரோட அப்படின்னு சொன்னால் கேஐ 500 அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கேஐயை வேறையாகவும் 500 வேறையாகவும் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த ரைட்டும் லெஃப்ட்டும் உதவியாகும். தரு பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ஸ் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு ப்ளூ கலரில் இந்த செல் இருக்கிற இடத்துல செப்பரேட் அல்ஃபபெட் அண்ட் நம்பர்னு சொல்லி ஆப்ஷன் ஒன்று போட்டுட்டு ரைட் அடிச்சுட்டு ப்ரெக்கெட்டை போட்டு இங்கே கிளிக் பண்ணி இந்த செல்லை ரைட் ஆக்கணும்னு சொல்லி அதில் கமா போட்டுட்டு இந்த ரைட் சைடில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு என்னணும் 1 2 3 4 இருக்குது 4 போட்டுன்றோம்னா அந்த 1000 மட்டும் செப்பரேட் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு ஈக்குவல் லெஃப்ட்னு போட்டுட்டு அதே செல்லை கொடுத்துட்டு இன்னைக்கு 2 போட்டால் எஃப்ஆர் மட்டும் செப்பரேட் ஆகும். ஸோ இன்னைக்கு 1000 செப்பரேட் ஆகிக்குது, இன்னைக்கு எஃப்ஆர் செப்பரேட் ஆகிக்குது. அதே மாதிரியே கீழேயும் போட்டோம்னு சொன்னால் எப்படி லெஃப்ட்னு போட்டு கீழே செலக்ட் பண்ணியாச்சு. எஃப்எல் அப்படின்னா 2 டிஜிட், எஃப்எல்னு சொன்னால் 2 டிஜிட், கமா போட்டுட்டு 2 அடிச்சுன்னா 2 டிஜிட்ன்றது தான் அது குறிக்கும். அதே மாதிரி இன்சைடில் ரைட் ஹேண்டு போட்டுட்டு எந்த செல்லை செப்பரேட் பண்ணணுமோ அந்த செல்லுக்கு போகணுங்க. அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்படி அதுக்கு ஒரு கமா போடுங்க. எத்தனை டிஜிட் 4 டிஜிட், என் 1000க்கு 4 டிஜிட் இருக்குது. ஸோ 1000 இப்போ எனக்கு இது நாங்கள் செப்பரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட் சைட்லேருந்து வாரத்தில் எத்தனை டிஜிட் காட்டணும், லெஃப்ட் சைட்லேருந்து வாரத்தில் எத்தனை டிஜிட் காட்டணும்ன்றதை போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரைட் அண்ட் லெஃப்டையும் நான் பார்த்துட்டோம். லெஃப்ட் அண்ட் ரைட், ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட்டை பார்த்துட்டோம். கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கைஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹிட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு சரியாக விளங்கல, இதை கொஞ்சம் ரீஎக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற ஆக்களை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் மறுபடியும் அதை ரீஎக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்காக. இப்போ combine this to 1 அப்படின்ற ஆக்களை combine this togetherன்னு சொன்னால் கைஸ் இந்த லெஃப்ட் இன்ட்ரு ரைட் இன்றது ஒரு செல்லுக்கு, இப்போ இது ஒரு செல்லேருந்து 2 செல்லுக்கு பிரித்து வச்சுக்கிறோம் கைஸ். இப்போ இது அப்படியே மறுபடியும் ஒரு செல்லுக்கு எடுக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கான ஃபார்முலாவும் இருக்குது. அதுக்கு பேர் கைஸ் கொன்கேட்டினேட்னு வரும். எப்படி அதுக்கு பேர் கொன்கேட்டினேட் தான் வரும் அதுக்கான ஃபார்முலாவோட நேம். இப்போ இது கம்பைன் பண்ணிடலுமா என்று கேட்குற வாக்கில் combine this together 10th formula concatenate. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் கைஸ். இந்த ஃபார்முலா ஈக்குவல் எல்லா ஃபார்முலா அடிக்கோலையும் வரணும். கொன்கேட்டினேட் அடிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே வரும். என்ட்ரன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த செல், இந்த லெஃப்ட் எஃப்ஆர்ன்னு சொல்கிற செல்லையும் 1000 என்ற செல்லையும் சேர்த்து என்ட்ரன்ஸ்கினா என்ன நடக்கும், C12ம் D12ம் போட்டுட்டு என்ட்ரன்ஸ்கின்னு சொன்னால் எஃப்ஆர் 1000ன்னு சொல்லி ஒட்டோ ஹெட் ஆகிடும். இப்போ இதில் ஸ்பேஸ் இல்லாதனால ஸ்பேஸ் போடுறதுக்கு எஃபோஸ்ட்ரோஃபி C12 கமா எஃபோஸ்ட்ரோஃபி ஸ்பேஸ் எஃபோஸ்ட்ரோஃபி அப்புறம் மறுபடியும் கமா போட்டுட்டு D12 கமா முக்கியம் கைஸ். எஃபோஸ்ட்ரோஃபி கிட்ட கமா போடுங்க, அப்புறம் D12, அப்புறம் இப்போ இன்டர்நேஷனல் எஃப்ஆர் ஸ்பேஸ் 1000. ஓகே கைஸ், இந்த மாதிரியான ஸ்பேஸ் உருவாகும். இப்போ இந்த எஃபோஸ்ட்ரோஃபி உங்களுக்கு கைஸ் எனக்கு இன்னும் வேண்டியாலும் அடிக்கலும் கைஸ், அது எங்களோட ஸ்க்ரீனில் போய் ஆகும். இப்போ நான் இன்னைக்கு அடிக்கிறேன். That's it for today guys. Don't forget to subscribe our channel ன்னு சொல்லி நாங்கள் இதில் என்ன பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் தந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவையும் பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராகிடுங்கன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு எண்டிங்கையும் கொடுத்துட்டு கைஸ் நாங்கள் இந்த வீடியோவிலேருந்து போகிறோம் கைஸ். இது இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்டதாக ஃபார்முலாஸை தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸை ஹிட் பண்ணுங்கள் கைஸ். See you, bye.